Topic 8.5 Beginnings of Socialist Movement. The inspired ஈர்ப்பு by the Russian revolutions of 1917, the Communist Party of India CPI was founded at. So the Russian revolution 1970ல நடந்த revolutions இந்தியாவில் இருக்கக்கூடிய some leaders inspired ஈர்ப்பு. Inspired means the ஈர்ப்புனால the Communist Party of India was founded in Tashkent. The Tashkent, Uzbekistan on October 1920. Uzbekistan in October 1920. He founded the members of M.N. Roy and M.N. Roy, Abani Mukherjee and M.P.T. Acharya were some of its founding members. The Communist Party of India. இந்தியாவில் some leaders ரஷ்யாவில் நடந்த அந்த ரெவல்யூஷன் ஈர்க்கப்பட்டு இந்தியாவிலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. சம் லீடர்ஸ் யாருன்னா எம்என் ராய், அபானிஸ் முகர்ஜி அண்ட் எம்பிடி ஆச்சாரியா வேர் சம் ஆஃப் இட்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேட் எ விகோரஸ் எஃபர்ட்ஸ் டு சப்ரஸ். ஸோ பயங்கரமாக அவங்கள ஒடுக்குனார்கள், சப்ரஸ் அடக்குமுறை செய்தாங்க. த கம்யூனிஸ்ட் மூமெண்ட் பை த போஸ்டிங்ஸ் ஆஃப் த சீரியஸ் கேசஸ் இன் 1920 அப்படி கண்டினியூவாக அவங்க மேலே ஸோ கேஸ் போட்டு யார் மேலேனா எம்என் ராய், முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியாஸ் இவங்க மேலே கண்டினியூவாக த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கேஸ் போட்டு இன் எ ஃபர்தர் attempt to eliminate நீக்கணும் that the threat of the communisms in India. ஸோ இந்தியாவில் அந்த கம்யூனிஸ்ட் அடக்கணுங்கிறதுக்காக எம்என் ராய் அண்ட் எஸ்ஏ டான்கே அண்ட் முசாபார் அகமத் அண்ட் Singaravelas among were they arrested, and they tried to the Kanpur conspiracy case in 1924. Kanpur conspiracy caseனா அந்த வழக்கில் அவங்கள இந்த நம்பர்ஸை கைது செஞ்சு அவங்கள மேலே அரெஸ்ட் பண்ணாங்க. யாருன்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முஷாரஃப் அகமத், எம் சிங்காரவேலாஸ். ஸோ இவங்க மேலே எல்லாம் the British government forced to arrest and try to the Kanpur conspiracy cases in 1924. Next topic, foundations of Communist Party. பொது உடைமை கட்சி நிறுவுதல், கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவுதல். The communist used it an platform of propagate the view to and expose வெளிக்கொண்டுதல் தங்களுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வருதல், பரப்புதல். த வியூ அண்ட் த எக்ஸ்போஸ் ட்ரூ கலர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. தட் மீன்ஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டுதல், ஆங்கிலேயரின் உண்மையான முகத்தை, த ட்ரூ கலர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. in the attempt to form of the party, an all India Communist Conference was held in Kanpur in 1925. So இதற்காக நடந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ், ஆல் இந்தியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் held at Kanpur in 1925. Then Singaravala gave the presidential address. The presidential address means சிங்காரவேலஸ் அந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று உரையாற்றுகிறார்.
தலைமை வகிக்கிறார். He led to the founding the Communist Party. He led to the founding of the Communist Party of Indian in Indian soils. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியன் சாயிலில் கால் ஊன்றியது. That efforts eventually led to the establishment of the All India Workers and Peasant Party in 1928. In 1928 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடைய கட்சி ஸோ 1928 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ the efforts eventually led to the establishment of All Indian Workers and Peasant Party established in 1928. Next topic, revolutionary activities. Revolutionary na புரட்சி நடவடிக்கைகள், புரட்சிக்கான நடவடிக்கைகள். The youth who were disillusioned, that means ஏமாற்றம் அடைந்தார்கள். ஸோ காந்தியினுடைய நடவடிக்கையினால் இளம் தலைவர்கள், அதாவது இளம் புரட்சியாளர்கள் ஏமாற்றம், disappointed, அதுக்கு பேர் தான் disillusioned with the sudden withdrawal of the non-cooperation movement by Gandhiji took the violence. ஸோ அவருடைய திரும்ப பெறுதல், அதாவது அந்த வித்ட்ராவல்ஸ் மீன்ஸ்னால் அந்த நான் கோப்பன்ஸ் மூமெண்ட்டை வித்ட்ராவல்ஸ் பண்ணனால இந்த இளைஞர்களுக்கு வந்து புரட்சியில் ஈடுபட காரணமாக இருந்தது. In 1924 Hindustan Republican Army was formed in the Kanpur to withdraw of the colonial rule by an armed rebellions. So, in 1924, Hindustan Republican Army அப்படின்னா was formed in Kanpur, withdrew the colonial rule by an armed by rebellions. ஸோ ஆயுத கிளர்ச்சியின் மூலயமா பிரிட்டிஷனுடைய ஆட்சியை அகற்ற முடியுங்கிற நோக்கில் 1924 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன் 1925 ராம் பிரசாத் பிஸ்மில் Asbahullah Khan and other held up a train carrying government money. So in 1925 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை, அதாவது இராணுவ கிளர்ச்சி மூலிமா அகற்ற முடியும் என்று எண்ணாங்க. ஆஃப்டர் தட் இன் 1925 ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் Asbahullah Khan and others held up the train carrying the government money, the British government money. இந்த ட்ரெயினில் எடுத்துகிட்டு வராங்க. He looted means the கொள்ளையடித்தல். Looted means the கொள்ளையடித்தல் in the Kakori railway station. The Kakori in village near Lucknow. They arrested of the tried to the Kakori's conspiracy case. 4 of them were sentenced to death while others were sentenced imprisoned. So after that the Kakori's சதி வழக்கின் கீழ் அவங்களை கைது செய்யப்பட்டு 4 numbers, the 4 of them were sentenced to death, தூக்கு தண்டனை, மரண தண்டனையும், while the others were sentenced to imprisoned. After the Bhagat Singh, Sukhdev and others commanders mean the friends, the followers, they reorganized the HRA Hindustan Republican Armies in Punjab. They influenced by the socialist idea. He is influenced R1 socialist ideas. They renamed it the Hindustan Socialist Republicans Association in
1928. அதாவது ஹெச்ஆர்ஏங்கிற அந்த பேரை என்னவா ரீநேம் பண்ணிக்கிறாங்கன்னா, ரீநேம்டு இட் ஆஸ் த ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன்ஸ் அசோசியேஷன் இன் 1928. த சாண்ட்ரஸ் தி பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். த சாண்ட்ரஸ்ங்கிறது ஒரு பிரிட்டிஷ்னுடைய ஆஃபீஸர். த சாண்ட்ரஸ் த பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள்ஸ் ஃபார் தி லத்தி சார்ஜ். த சாண்ட்ரஸ்ங்கிறது தான் இந்த லத்தி சார்ஜுக்கு மெயினான காரணம். த சாண்ட்ரஸ் த லத்தி சார்ஜ் ஹி லெட் டு தி லாலா லஜபதி ராய். த டெத் வாஸ் அசஸ்னேட்டட். ஸோ அவர் அதனால் இறந்துட்டார். யாருன்னா ராஜா லஜபதி ராய். The Bhagat Singh along with the BK Dutt. The two, the smoke bomb inside the Central Legislative Assembly in 1929. The Bhagat Singh and PK Daddu threw the smoke bomb inside of the Central Legislative Assembly in 1929 and they shouted India Jingabad and long live the proletariat. He along with the Rajguru were arrested and sentenced to death. The Bhagat Singh was daring and courage that fired the imaginations of the youth across India, and he became the popular across India. In April 1930, the Chittagong Armories, the raid was carried out by armories mean ஆயுத கிடங்கு கைப்பற்றி. The carried out of the Surya Sen, his associate, they were captured the armories in the Chittagong and the proclaimed a provisional revolutionary. புரட்சியில் அந்த ஆயுத கிடங்கு கைப்பற்றி புரட்சியில் ஈடுபட்டார். In government, they survived for the 3 years. ஸோ அதை குறிவைத்து 3 இயர்ஸ்க்கு the raiding of the government institutions. In 1933, the Surya Sen was caught and hanged after the years. ஓராண்டுக்கு பிறகு சூரிய சென்ஸ் தூக்கிலிடப்பட்டார்கள்.